ஏஷியாங்கிறது ஒரு காண்டினெண்ட். சவுத் ஏஷியா அப்படின்னா அந்த காண்டினெண்ட்டில் என்னென்ன கண்ட்ரிஸ் இன்க்ளூட் ஆனதுன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா. அது மட்டும் இல்லாமல் இதோடைய நெய்பரிங் கண்ட்ரிஸான ஆப்கானிஸ்தான், லைக் பாகிஸ்தானோடைய நெய்பரிங் கண்ட்ரி, இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆப்கானிஸ்தான், ஈரான், சைனா, மியான்மர், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சவுத் ஏஷியா. இந்த சவுத் ஏஷியாவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த என்டையர் சவுத் ஏஷியானா என்னென்ன கண்ட்ரிஸ் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதெல்லாம் சேர்ந்தால் தான் என்ன சொல்கிறாங்கன்னா சப்கான்டினென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆல்தோ இட் இஸ் ஸ்மாலர் தென் த காண்டினென்ட் கம்பேர் பண்ணுறப்ப சப்கான்டினென்ட் சின்னதாக தான் இருக்கும். இட் இஸ் வெரி லார்ஜ் அண்ட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் திஸ் ஏஷியா. இதை ஏன் ஒரு சின்ன காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க சப்கான்டினென்ட் இல்லைன்னா காண்டினென்ட்டுக்கு கீழே வரக்கூடிய சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த சவுத் ஏஷியா செப்பரேட்டட் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் த ஏஷியா பை சீஸ், கடலாலேயோ இல்லை ஹில்ஸ் மவுண்டைன்ஸாலையும் செப்பரேட் பண்ணதுனால we called it as a subcontinent. சவுத் ஏஷியாவை தான் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.